இன்னைக்கு நம்ம மெரிகோச்சன் அனிமையோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். நீங்க என்ன எபிசோட் 1, 2, 3 பார்க்கலனா முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோடோட கதை உங்களுக்கு புரியும். அந்த வீடியோஸோட லிங்க் மேல ஐ பட்டன்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எபிசோட் 4 குள்ள போகலாம். போன எபிசோட்ல பேய்களை பார்க்குற பவர் இருக்க நம்ம மீகோ பஸ்ல டிராவல் பண்றப்ப நாலுதல இருக்க நாராசமான பேய், காபி ஷாப்ல வச்சு காதல் பண்ற கன்றாவியான பேய், இருட்டான சந்துக்குள்ள வச்சு என்ன ரகன தெரியாத பெரிய பூதம்னு பல வகையான கொடூரமான பேய்ங்க கிட்ட சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமா இருப்பா. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நேத்து நடந்த சம்பவங்களால செம டயர்ல பொழுது விடுறது கூட தெரியாம நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கம் கலைஞ்சு கண்ணை திறந்து பாக்குறப்ப இவளோட தம்பி பக்கத்துல வந்து நின்னுகிட்டு இவ தூங்குறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஏன்டா தம்பி, ரூமுக்குள்ள வந்தா என்ன எழுப்பி விட வேண்டியதானே, அதை விட்டுட்டு என்னமோ உலக அதிசயத்தை பாக்குற மாதிரி நான் தூங்குறது என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்க, உன்னை எழுப்பி விடலான்னு தான் வந்தேன், ஆனா நீ தூக்கத்திலேயே கனவு கண்டுகிட்டு கண்டதே உளறிக்கிட்டு இருந்தியா, அதை பார்க்கவே செம்ம காமெடியா இருந்துச்சு, அதனாலதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. சரி அதை விடு, உனக்கு வந்தது என்ன கிளுகிளுப்பான கனவான்னு கேட்க, அடே சில்ற பயல, அக்காங்கிற மரியாதை கூட இல்லாம காலங்காத்தால என்னடா பேசிட்டு இருக்க, நீ மட்டும் என் கையில மாட்டினா பிச்சு புடுவேன் பிச்சுன்னு தம்பி அடிச்சு துரத்தி விட்டுறா. இப்ப இவங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்க கடைக்கு போக இங்க இவளுக்கு ரொம்பவே பிடிச்ச செஸ்னட் புடிங்கிற ஸ்நாக்ஸ ஒரு செல்ஃப் ஃபுல்லா அடி வச்சிருக்காங்க. பரவாயில்லையே, செஸ்னட் சீசன் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இந்த கடைக்காரங்க நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க. நான் மேல இங்க வந்து நான் போன வருஷம் கூட இந்த கடையில தான் வாங்கிட்டு போய் சாப்பிட்டேன், செம டேஸ்டா இருந்துச்சு தெரியுமான்னு சொல்றா. நானும் போன வருஷம் இதை சாப்பிடலான்னு ஆசையோட தான் வாங்கிட்டு போனேன், ஆனா எங்க அப்பா நான் அசால்ட்டா இருக்கும் போது அதை எடுத்து சாப்பிட்டாரு. ரைட்டு விடு, போன தடவை சாப்பிட முடியலனா என்ன, இந்த தடவை 1க்கு 2 வாங்கிட்டு போய் வீட்டுல உட்காந்து ஜாலியா சாப்பிடு. அப்புறம் உனக்கு வேற எதுவும் பொருள் வாங்கினா பாத்துக்கிட்டு நான் போய் அந்த பக்கமா பிரெட் எடுத்துட்டு வரேன்னு கிளம்பிடுறா. இந்த பயவுல ஏற்கனவே கை நிறைய சிப்ஸ், பிஸ்கட், சாக்லேட், கேக்குன்னு ஏகப்பட்டது எடுத்து வச்சிருக்கா. இதெல்லாம் போதாதுன்னு பிரெட்டை வேற எடுத்துட்டு வரேன்னு அந்த பக்கமா போயிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு, இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட. சரி, அவ பிரெட் எடுத்துட்டு வரதுக்குள்ள நம்ம வாங்கின பொருளுக்கு பில்ல போட்டுறான்னு பில் கவுண்டர் பக்கமா போக, நீங்க வாங்கின பொருளோட விலை 103 ரூபான்னு ஒரு ஆள் வித்தியாசமான குரல்ல பேசுற மாதிரியே சத்தம் கேக்குது. யாரு அது 110 ரூபா பொருள் 103 ரூபான்னு கன்றாவியான குரலை சொல்றது முன்னாடி பாக்க, இதே கடையில இதுக்கு முன்னாடி வேலை பார்த்து செத்து போன ஆளோட பில் கவுண்டர்ல நின்றுகிட்டு இருக்கு. அடேங்க அப்பா, அவன் உயிரோட இருக்க முத கரெக்டா வேலைக்கு வர மாட்டானுங்க, இதுல இந்த ஆளு செத்து பேயாகி தலைய பிஞ்சு போன மாப்பு மாதிரி மாறினதுக்கு அப்புறமும் தான் வேலை பார்த்த கடையில வந்து கரெக்ட் டைம்ல நின்றுகிட்டு இருக்காருன்னு அந்த பேயாவே மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்க. இந்த பில் கண்ட்ரோல்ல உள்ள ஆளு, ஏமா பொண்ணு அப்படி என்னத்தமா அவ்வளவு நேரமா வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்க, வேற எதுவும் வாங்க போறியான்னு கேட்க, அது என்ன திருவாரூர் தேரான வச்ச கண்ணு வாங்காம பாக்குறதுக்கு கபோதி இருக்கிற பிரச்சனையில இந்த ஆளு வேற, அங்க என்னத்த பாக்குற இங்க என்னத்த புடுங்குறன்னு சும்மா இருக்க அந்த பேகிட்ட இவனே நம்மள கோத்து விட்டுறான் போல. சரி எதையாவது சொல்லி சமாளிப்போம். ஆனா உங்களுக்கு பின்னாடி ஒரு கேக் இருக்குல்ல, அதையும் கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டு நம்ம ஆனா கூட்டிக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கடையை விட்டு வெளியே வந்துடுறா. அடுத்த நைட் டைம்ல நம்ம மம்மிக்கோட வீட்டை காட்ட இவங்க அம்மா, ஏ பசங்களா ரொம்ப நேரம் முழிச்சு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காம சீக்கிரமா தூங்கிருங்க, ஏன்னா நாளைக்கு காலையில உங்களுக்கு ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க தூங்க போயிடுறாங்க. இப்ப அக்காவும் தம்பியும் வழக்கமா பாக்குற ஹாரர் ஷோவை பார்க்கலாம் டிவி ஆன் பண்ண, ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட உண்மையான 100 அமானுஷ்ய பேய் புகைப்படங்கள். இதுல நம்ம அடுத்ததா பார்க்க போறது இதோ இந்த போட்டோவை தான். இதை நீங்க முதல்ல பாக்குறப்ப யாரோ 2 பேர் ஆத்தங்கர ஓரமா கேம்பு போட்டு கேம்பாவை கையில வச்சுக்கிட்டு ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப எடுக்கப்பட்ட சாதாரண புகைப்படமா தான் உங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா இதை கவனிச்சு பார்க்கும் போதுதான் இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க மர்மம் உங்களோட கண்களுக்கு தெரியும். அதேதான், இந்த போட்டோல இருக்க டென்ட்ல ஒரு உண்மையான பேயோட முகம் தெல்ல தெளிவா பதிவாயிருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அடச்சை காருமா, இந்த போட்டோவை பார்த்தாலே பச்சையா தெரியுது இந்த பேயை இவங்க தான் எடிட் பண்ணி சேர்த்திருக்காங்கன்னு. இந்த மாதிரி ஃபேக்கான போட்டோவெல்லாம் உண்மைன்னு நம்பி பயப்படுற மக்கள் இருக்க வரைக்கும் இவங்க இதையே காமிச்சு ஒரு சீசன் இல்ல இன்னும் 9 சீசன் கூட இருப்பானுங்க இல்லையாக்கா? ஆமாண்டா தம்பி, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். மக்களே, இப்ப நாங்க காமிச்ச அமானுஷ்யமான புகைப்படத்தை பார்த்து உங்கள பலர் பயத்தோட உச்சகட்டத்துக்கே போயிருக்கலாம். உங்ககிட்ட காட்டுறதுக்கு இன்னும் எங்க கிட்ட இதே மாதிரி நிறைய போட்டோஸ் இருக்கு, அதெல்லாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். அதான் இவங்க தான் விளம்பரம் போட்டானுங்கல்ல, நம்ம சேனலை மாத்திக்கலாம் ரிமோட்ல கைய வச்சீங்கன்னா கூடிய சீக்கிரமா உங்க கை விளங்காம போயிடும், அதனால தொடர்ந்து நம்ம சேனலே பாருங்கன்னு சாபம்லாம் கொடுக்குறானுங்க. இங்க பாரு, இந்த ஷோ போட்டு முழுசா 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளாடி விளம்பரத்தை போடுறானுங்க. இவன் இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்றதுனாலதான் இப்பெல்லாம் வர வர யார் டிவி பாக்குறதே இல்ல. இவ்வளவு நேரம் இந்த ஹாரர் ஷோவை பார்த்து கூட பயப்படாத நம்ம மீக்கோ இடையில வந்து சோப்பு விளம்பரத்தை பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிடறா. சோப்பு விளம்பரத்தை பார்த்து பயப்படுற அளவுக்கு அதுல அப்படி என்னையா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த சோப்பு விளம்பரத்தை ஒரு பிரபலமான நடிகை வச்சு ஷூட் பண்ணிருப்பாங்க. அப்படி ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இந்த இடத்துல அந்த பொண்ணை சுத்தி ஏகப்பட்ட பொறுக்கி பையன் நின்னுகிட்டு பல சில்றத்தனமான சில்மிசமான வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்திருக்குங்க. அந்த கருமம் எல்லாம் அப்படியே கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதெல்லாம் பார்த்துதான் நம்ம மீக்கோ பயந்துருக்கா. எவ்வா, இந்த கன்றாவியெல்லாம் இதுக்கு மேல பாக்குறதுக்கு என் மனசுல தைரியம் இல்ல. டே தம்பி, நான் ஜூஸ் வாங்கிட்டு வரலான்னு வெளியே போறேன், உனக்கு எதுவும் வேணுமான்னு கேட்க, எனக்கு பெருசாலாம் ஒண்ணு வேணாம், ஒரே ஒரு சோடா மட்டும் வாங்கிட்டு வான்னு சொல்றான். இப்ப வீட்டுக்கு பக்கத்துல இருக்க வெண்டிங் மிஷின் கிட்ட வந்து காசை போட்டு ஜூஸ் எடுக்கலான்னு பார்த்தா இவ கையில இருக்க காசு நழுவி கீழே விழுந்துருது. சரி விழுந்த காசு எடுக்கலான்னு கீழே குனியா, இந்த வெண்டிங் மிஷினுக்கு அடியில ஒரு குட்டியா ஒரு பூதம் உட்காந்துக்கிட்டு இவ கீழே போட்ட காசையை வரிக்க பாத்துக்கிட்டு இருக்கு.
இப்ப அந்த பூதம் இவளை பார்த்ததுமே துண்ட காணம் துளிய காணான்னு தலை திரிக்க ஓடியே போயிருது. அட என்னடா இது, எப்பவும் நம்மளை சுத்தி பயங்கர பெருசான ரொம்பவே கொடூரமான ஆபத்தான ஆவிகளா தான் இருக்கும். இப்ப என்ன தவுளோண்டா ஒரு பேய் வந்திருக்கு. இந்த பயலை பார்த்தா ஒன்னும் ஆபத்தானு தெரியல, அதனால இவ கூட கொஞ்சம் விளையாடி தான் பாப்பேன். இவ கையில இருக்க காசு அந்த பேய் போன பக்கமா உருட்டி விட்டு அந்த பேயை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி போக, இப்ப திடீர்னு அந்த சந்துக்குள்ள இருந்து ரட்டத்தலா இருக்க பெரிய கிழட்டு பூதம் ஒண்ணு வந்து நம்ம தலைவி மூஞ்சி முன்னாடியே மிரட்டலா நிக்குது. ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா, அடிச்சு பல்லலாம் பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, வழக்கமா நம்ம எல்லா பேயையும் எப்படி சமாளிப்போமோ அதே மாதிரி இந்த பேயையும் மூஞ்சில நம்ம எந்த ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் காமிக்காம கீழே கிடக்கிற காசை மட்டும் எடுத்துட்டு சத்தமே இல்லாம சைலண்டா இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு அந்த காசு எடுக்கலான்னு போக, சட்டுன்னு அந்த பேய் குறுக்க கையை விட்டு பல்லு விளக்காத வாயை இவரோட மூஞ்சி கிட்ட கொண்டு வந்து, போங்கடா போங்கடா, போற பயிராச்சும் பொருளை விட்டு போங்கடா, உசுர விட்டு போயிடா பக்கிடலாம். நம்ம மீக்கோ இது வரைக்கும் எவ்வளவோ கொடூரமான பேய்களெல்லாம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணி இவ்வளவு தூரம் வந்துட்டா. ஆனா இந்த பேய் கொடுக்குற மென்டல் டார்ச்சர் அவளால தாங்கவே முடியாம கிட்டத்தட்ட அழுகிற நிலைமைக்கே வந்துடுறா. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு. இவ இந்த பேய் கிட்ட மாட்டிக்கிட்டு சாக தான் போறான்னு நினைக்கிறப்ப சரியா இருக்குடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன். திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு காக்கா பறந்து வந்து கீழே கிடக்கிறவரோட காசு எடுத்துட்டு பறந்து போயிருது. நம்மளும் இந்த பேய கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான்டா சரியான சான்ஸ், இதை மட்டும் விட்டுறவே கூடாதுன்னு அந்த காக்கையை துரத்திட்டு போற மாதிரியே இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இப்ப ஜூஸ் வாங்காம வெறுங்கையோட வீட்டுக்கு வர, ஏமா ஏதோ வெளியே போறேன் ஜூஸ் வாங்கிக்கலாம் வரேன்னு சொன்னா, இப்ப என்னாச்சு எதுவுமே வாங்காம சும்மா வந்திருக்கேன்னு கேட்க, அது நான் ஜூஸ் வாங்கலான்னு போனப்ப என்னோட காசை ஒரு காக்கா வந்து தேடிட்டு போயிருச்சுன்னு சொல்றா. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில நம்ம மீக்கோட தம்பி ஸ்கூலுக்கு போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட, இப்ப கொஞ்ச நாளாவே என்னன்னு தெரியல என்னோட அக்கா ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறா, காலையில தூக்கத்துல கண்டதை உளறிட்டு இருக்கா, நம்ம ஏதாச்சும் கேட்டோம்னா அதுக்கு சரியா பதில் சொல்லவே மாட்டேங்கிறா. அது போக நாள் பூரா எதையோ பறி கொடுத்த மாதிரி மூஞ்சி டல்லா வச்சுக்கிட்டு சோகமாவே சுத்திக்கிட்டு இருக்கா. இவளுக்கு என்னதான் பிரச்சனை, என்னால எப்படி உதவி பண்ண முடியும்னு ஒண்ணும் தெரியலன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அவளோட கிளாஸ் மாட்டிங்க வந்து, அடே முட்டா பேல, நீ பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்கும் போதே தெரியுது உங்க அக்காக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, அவ யாரையும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னோட அக்கா கறியும் இப்படிதான், போன வருஷம் ஃபுல்லா ஒரு பேரை லவ் பண்ணப்ப இதே மாதிரியே பல அட்டுலியத்தை பண்ணிக்கிட்டு தான் சொல்றா. ஓஹோ, அதனாலதான் நேத்து நைட்டு வெளியே சுத்திட்டு வந்து காசை காக்கா திருடிட்டு போயிருச்சுன்னு ஒரு மட்டமான கதையை சொன்னாலா. ஆனா இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்க விஷயத்த என்கிட்ட சொல்லாமையா மறைக்கிறா. எதுவா இருந்தா என்ன, இன்னைக்கு வீட்டுக்கு போறப்ப அக்காவை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவ யார மீட் பண்றா யார லவ் பண்றாங்கறத கண்டுபிடிச்சலாம்னு ஒரு பிளான போடுறான். அடுத்து சாயங்காலம் ஸ்கூல் விட்டதும் நம்ம மீக்கோ ஆனாவை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு அவ ஒரு லைப்ரரி பக்கமா போயிட்டு இருக்கா. இப்ப இவரோட தம்பி அவன் பிளான் பண்ணபடியே அக்காக்கு தெரியாம அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்ல, நம்ம அக்கா யாரையும் லவ் பண்றானா அதை ஏன் என்கிட்ட சொல்லாம மறைக்கிறா. ஒருவேளை அவ லவ் பண்றவன் முடியெல்லாம் ஒரு மார்க்கமா வச்சுக்கிட்டு ரொம்பவே கொடூரமானவனா இருப்பானோ. அவன் எவனா இருந்தா என்ன, கடைசி வரை அக்காக்கு எந்த ஆபத்து வராம நான் பாதுகாப்பேன்னு ஒரு ஓரமா நின்று சம்பந்தமே இல்லாம புலம்பிக்கிட்டு இருக்கான். நம்ம மீக்கோ இந்த லைப்ரரிக்கு வந்ததுக்கு காரணம் இங்க இருக்க ஏதாவது ஒரு புக்ல பேய்ங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு பார்த்து அதை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கலாம் தான். கொடுமான்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமா ஜிங்குச்சான் ஆடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி இங்க இருக்க ஏதாவது ஒரு புக்கை வச்சு பேய்ங்க கிட்ட வந்து பாதுகாப்பா இருக்கலாம்னு பார்த்தா இந்த புக்கை வைக்கிற இடத்துல ஒரு பேய் உட்காந்துக்கிட்டு ஈடு பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கு. ரைட், இதுக்கு மேல இங்கே நின்னுக்கிட்டு இருந்தா நமக்கு சேஃப்டி கிடையாதுன்னு மீக்கோ அந்த புக்கை எடுத்த இடத்துல வச்சுட்டு வந்த வழியே திரும்பி போயிடுறா. என்ன இவ அவ பாட்டுக்கு வந்தா ஒரு புக்கை எடுத்து பார்த்தா கொஞ்ச நேரத்துல கிளம்பி போயிட்டா. ஒருவேளை அவ வெளியே வச்சு அவளோட பாய் ஃப்ரெண்ட மீட் பண்ணுவாளோ. சரி, நம்ம அக்கா அவ்வளவு ஆர்வமா என்ன புக்கை அவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு இருந்தான்னு இந்த பக்கமா வந்து பார்க்க இந்த செல்ஃப் ஃபுல்லா காதல் நிலைகள்னு 18+ புக்கா இருக்கு. ஆக்சுவலா நம்ம மீக்க பாத்துக்கிட்டு இருந்தது இந்த செல்ஃபுக்கு மேல உள்ள பேய்கள் சம்பந்தமான புக்கை தான். ஆனா இந்த பைய உள்ள நம்ம அக்கா இதை தான் பாத்துக்கிட்டு தான் தப்பா நினைச்சுக்கிறான். இப்ப அடுத்த சீன்ல நம்ம மீக்கோ தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சுகமான குளியல போடலான்னு பாத்டப்ல உட்காந்து காலையில இருந்து பார்த்த கொடூரமான பேய் எல்லாம் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க. இவளோட கால் கிட்ட இருந்து சலசலன்னு ஏதோ சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா பழங்கால ஜாப்பனீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இவ குளிக்கலான்னு உட்கார்ந்து இருக்க பாத்டப்லயே இவளுக்கு முன்னாடி ஒரு கொடூரமான பொம்பளை பேய் நின்று இவளையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கு. கடைசியில பார்த்தா எல்லாம் வெறும் கனவு. அடச்சை, கனவுல கூட இப்படி கொடூரமான பேய்ங்க தான் வரணுமா? பாத்டப்லயே உட்கார்ந்து தூங்குறோம்னா கண்டிப்பா நம்ம செம்ம டயர்டா தான் இருக்கணும். அதனால சீக்கிரமா குளிச்சு முடிச்சுட்டு போய் தூங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்க. இந்த பாத்ரூமோட ஓரத்துல உண்மையாவே ஒரு ஆம்பளை பேய் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இவ ஒரு வயசு பொண்ணு, இங்க இருக்கதோ ஒரு ஆம்பளை பேய். இவ பாத்ரூம்ல இருக்கிறதுனால Dress வேற போடாம உட்கார்ந்துருக்கா. எங்க இந்த பேய் திரும்பி பார்த்துட்டா நம்ம மானம் போயிருமேங்கிற பயம் ஒரு பக்கம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பேய் கிட்ட வந்து தனியா சிக்கிக்கிட்டமேங்கிற மரண பீதி இன்னொரு பக்கம்னு அடுத்து என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம குழப்பத்துல உட்கார்ந்துருக்கா. சரி ரைட், இப்படியே ஒண்ணும் பண்ணாம சும்மா உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா எதுவும் வேலைக்கு ஆகாது. முதல்ல இந்த பேய் பாக்குறதுக்குள்ள சீக்கிரமா பாத்ரூமை விட்டு வெளியே போயலான்னு எந்திரிக்க இவ்வளவு நேரம் அமைதியா ஒரு ஓரமா உட்கார்ந்துகிட்டு இருந்த பேய் அதுவும் டக்குன்னு எந்திரிச்சு நின்றுது. இப்ப இந்த பேய் எந்த நேரத்துல வேணா திரும்பி பார்க்கலாங்கிற தர்ம சங்கடமான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம பயத்திலேயே அவமானத்திலேயே திக்கு முக்காடி போய் நின்றுகிட்டு இருக்க. டக்குனு இவளோட தம்பி பாத்ரூமை திறந்துகிட்டு அக்கா நானும் உங்க கூட குளிக்கலான்னு உள்ள வந்துடுறான். இப்ப அக்காவும் தம்பியும் ஒரு ஓரமா உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பேய் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம அது பாட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கு. அக்கா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டா கோச்சிக்க மாட்டியே, நீ யாரையாச்சும் லவ் பண்றியா, உனக்கு எதுவும் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்க
கேட்க, அட ஏன்டா நீ வேற, காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நான் படுற பாடன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இதுல லவ் பண்றதுக்குலாம் எனக்கு எங்கடா நேரம் இருக்குன்னு சொல்றா. மறுநாள் காலையில தூங்கி எந்திரிச்சதும் ஜன்னல் வழியா எட்டி பார்க்க இவங்க தெருவோரமா கொட்டி வச்சிருக்க குப்பைக்குள்ள ஒரு பேய் படுத்து கிடக்குது. ஆனா நம்ம மீக்கோ வழக்கம் போல இந்த பேய் பிசாசுங்க எல்லாம் கண்டுக்காம ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறதுல கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிடறா. இப்ப டக்குனு யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு ரூமை விட்டு கீழே வர இவங்களோட டைனிங் டேபிள்ல அம்மா அப்பா தம்பியோட சேர்ந்து ஒரு கொடூரமான பேய் நின்னுகிட்டு இருக்கு. வாமிக்கோ சீக்கிரமா வந்து சாப்பிடு, இல்லன்னா நீ ஸ்கூலுக்கு போக லேட் ஆகலாம் எங்க அம்மா சொல்ல, அந்த பேய் இவளுக்கு பக்கத்துல வந்து ஆமா ஆமா சீக்கிரமா வந்து சாப்பிடு, இல்லன்னா நீ ஸ்கூலுக்கு போக லேட் ஆகலன்னு அவங்க சொன்னதை இதுவும் திரும்ப சொல்லுது. என்னக்கா காலையிலே உன் மூஞ்சி டல்லா இருக்கு, நைட்டு சரியா தூங்கலையா, இல்ல திரும்பவும் ஏதோ கெட்ட கனவு எதுவும் கண்டியா? ஆமா உன் மூஞ்சி ஒரு மாதிரி டல்லா தான் இருக்கு, ஏமா எதுவும் பிரச்சனையான்னு கேட்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மான்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள இந்த காஞ்சனா படத்துல தரையில விழுந்த ரத்தத்தை ஒரு பேய் வந்து நக்கிட்டு போகும்ல, அந்த மாதிரி இவ தட்டுல இருக்க சாப்பாட்டை இங்க இருக்க பேய் நக்கிடுது. விளங்கும்டா நாரப்பயல. ஆமா ஃப்ரிட்ஜ்ல செஸ்னட் புடிங் இருக்கத பார்த்தேன், நீ தான் வாங்கி வச்சிருக்கியான்னு கேட்க ஆமான்னு சொல்றா. அப்ப அதுல உன் பேரை எழுதி வை, இல்லனா போன வருஷம் மாதிரி யாராச்சும் திரும்ப அதை எடுத்து சாப்பிட போறாங்க. ஆமா ஆமா போன வருஷம் கூட நீ வாங்கி வச்சதை உங்க அப்பா எடுத்து சாப்பிட்டாருன்னு அவர் கூட பயங்கரமா சண்டை போட்டேன்னு சொல்ல, ஏய் காலையிலே ஏன் அந்த பழைய பிரச்சனையெல்லாம் பத்தி பேசுறீங்க, கொஞ்ச நேரம் அம்மாவும் பிள்ளையும் சும்மா இருங்களேன்னு உங்க அப்பா ஒரு பக்கம் கத்திரிட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் இங்க இருக்க பேய பார்த்து பயந்துகிட்டு இருந்த நம்ம மீக்கோ அம்மாவும் தம்பியும் போன வருஷம் நடந்த கதையெல்லாம் பேசுனதை கேட்ட உடனே ஒரு மாதிரி சோகமாயிடுறா. அடுத்து கொஞ்ச நேரத்துல இவ தம்பி ரெடி ஆயிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறான். இவளும் கிளம்பலான்னு வாசல் வரைக்கும் போயிடுறா. திடீர்னு என்ன நினைச்சாலும் தெரியல, திரும்பவும் வீட்டுக்குள்ள போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க அந்த செஸ்னட் புடிங்க எடுத்துட்டு வந்து இவங்க வீட்டுக்குள்ள இருக்க ஒரு ரூமுக்கு போய் அங்க இருக்க டேபிள் மேல வைக்கிறா. காலங்காத்தாலே இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறாளேன்னு இவளோட அம்மா அப்பா அந்த பேய்னு 3 பேரும் வாசல்ல நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இந்த ரூம்குள்ள இவளோட அப்பாவோட போட்டோவை வச்சு இறந்து போனவங்களுக்கு செய்யற சடங்கு மரியாதையெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த இடத்துலதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்டர் ரிலீவ் ஆகுது. அதாவது நம்ம மீக்காவோட அப்பா இறந்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம எபிசோடு 1ல இருந்து இப்ப வரையும் பாத்துக்கிட்டு இருந்தது அவரோட ஆவியை தான். மீக்கோ நீ ஆசையா சாப்பிடலான்னு வாங்கி வச்சிருந்தத அப்பாக்காக கொடுக்குறியா, ரொம்பவே தேங்க்ஸ்மா. போன வருஷம் நீ வாங்கி வச்சிருந்தத தெரியாம எடுத்து சாப்பிட்டேன், அதுக்காக என்னை மன்னிச்சிருமா. இந்த விஷயத்த உங்ககிட்ட பேசி மன்னிப்பு கேட்டலான்னு நான் பல தடவை ட்ரை பண்ணேன், ஆனா கடைசி வரைக்கும் என்னால அதை பண்ண முடியாமலே போச்சு. அதை நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாரு. இந்த பொண்ணோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவளோட அப்பா பேயா வந்து இவளுக்கு பின்னாடி நின்னுகிட்டு தான் எப்பயோ பண்ண ஒரு சின்ன தப்பா நினைச்சு மக கிட்ட வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவளுக்கு பேய்களை பாக்குற பவர் இருக்கிறதுனால இவளோட அப்பா என்னெல்லாம் பண்றாரு என்னெல்லாம் சொல்றாருங்கிறத இவளால கேட்கவும் முடியும், ஃபீல் பண்ணவும் முடியும். ஆனா அவர்கிட்ட அப்பா அதெல்லாம் நினைச்சு ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் அதெல்லாம் எப்பயும் மறந்துட்டேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல. இந்த பேயில பாக்குற சக்தி பல இடத்துல நமக்கு ஆபத்தாவும் சாபமாவும் இருந்தாலும் இனிமே நம்மளோட அப்பாவை கடைசி வரையும் பார்க்கவே முடியாது நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப டெய்லி இவரை வீட்லயே வச்சு பாக்குற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கல, அந்த வகையில இந்த சக்தி நமக்கு கொஞ்சம் வரமாவும் தானே இருக்குன்னு இவளோட மனசு கொஞ்சம் ஆறுதல் அடையுது. இந்த இடத்துல எபிசோட் 4 முடியுது. இன்னைக்கு நம்ம பார்த்த பேய்கள் எது உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்கிறதையும் நம்ம மீக்கோட அப்பாவே ஒரு ஆவிதாங்கிற ட்விஸ்ட பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வாரம் அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன்.